காலையில எல்லாம் உப்புமா சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். என்னதான் புது வீடு பால் காய்ச்சினாலும் சாமி கும்பிட்டாலும் அடுத்த நாள் மீன் செய்யணும்னு சொல்லுவாங்க. சரி இன்றைக்கி ஏதாவது செய்யலை, நாளைக்கெல்லாம் ஒர்க்குக்கு போகணும், லீவ் எதுவும் கிடைக்காதுங்கிறக்கோசரம் இன்றைக்கி ஏதாவது செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. எந்த கடையிலுமே மீன் கிடைக்கலைங்க. சரி சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் வெங்காயம் தொலைச்சிட்ருக்கேன், அந்த சைடு வந்து இவங்க தான் வீடு பால் காய்ச்சினது லட்சுமி அக்கா. இது அவங்களோட அம்மா, இது அவங்களோட அண்ணன் ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃபு. நாங்கள் எல்லாம் வெங்காயம் தொலைச்சிட்டு இருந்தோம். சரி பிரியாணி செய்யலாமா குழம்பு வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி குழம்பு வச்சுக்கலான்னு சொன்னதுனால வெங்காயமெல்லாம் தொளிச்சிட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமெல்லாம் நல்லா வணக்கிட்டு இருந்தோம். இது வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். இவங்க வந்து லட்சுமி அக்கா, இவங்க சாப்பாடு எல்லாமே நல்லா செய்வாங்க. ஸோ அதனால் இவங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க. குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயமெல்லாம் வணக்கிட்டு மிளகாயெல்லாம் வறுத்துட்டு மிளகுடி வச்சதுனால மிளகுடியே போட்டுக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. நான் வந்து தேங்காய் திருவிட்டு இருந்தேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமா, எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்க மொத்தம் 2 பேர். பெரிய அண்ணா, நடு அண்ணா, எங்கள் வீட்டுக்கார் தான் கடைசி. இவர் தான் நடு அண்ணா. இவங்க வந்து தான் இந்த வீடு பால் காய்ச்சினது இன்றைக்கி தேங்காய் அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அரிஞ்சு போட்டுட்டு உட்காந்தாங்க. இவங்க வந்து பெரிய அண்ணாவோட பொண்ணு. இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் லட்சுமி அக்காவோட தம்பி ஒய்ஃபு. எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டு